ஒரு கிளாஸ் இந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கணும். வணக்கம், இது பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாரம்பரிய முறையில் 2 குளிர்பானம் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? அடிக்கிற வெயிலுக்கு உடம்ப சூடை தணிக்கிற மாதிரி 2 குளிர்பானம் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நீர்மோர் பண்ண போகிறோம். நீர்மோருக்கு கெட்டியான தயிர், கல் உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதுதான் நீர்மோருக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள். முதல்ல இந்த தயிரை இந்த பானைக்குள்ளே போட்டுடலாம். நான் ஒரு 300 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். கல் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அடிக்கிறதாலும் அடிச்சிக்கலாம், இல்லை நம்ம மத்து கடையிறது வச்சுருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம், இந்த மேஷர்லேயும் வச்சு பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 லிட்டர் பிடிக்கும் இந்த பானை. 300 தயிர் ஊற்றிருக்கிறோமா, அதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதுக்கு ஐஸ்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே இந்த பானையில் இருக்கிறதுனால ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெயிலில் வெளியே போயிட்டு வந்தோமாகா ஒரு கிளாஸ் இந்த மாதிரி போட்டு குடிச்சோமா நல்லா சூட்டை நல்லா தணிக்கும். இந்த மாதிரி நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பானகம் ரெடி பண்ணலாம். வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு சுக்கு, ஏலக்காய், எலுமிச்சை பழம் பாதி. இப்போது இந்த வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ஊறிச்சுன்னா அதை மண் கல்லுலாம் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதனால தான் தனியாக ஒரு கிண்ணத்தில் போடுறேன் நான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரையட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கையை போட்டே கரைச்சிக்கலாம். இது வந்து வெயில் நாளில் திருவிழா டைமெல்லாம் பந்தலில் கொடுப்பாங்க. நம்ம திருவிழா நடந்து போய் நடைப்பயணமாக போகிறோம் இல்லையா, ரொம்ப டயர்டாக வருவாங்க மக்கள்லாம் அப்படின்ட்டு அங்கங்கே பந்தல் போட்டு இந்த மாதிரி பானகம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் சின்ன வயசில் குடிச்சிருக்கிறேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களாம் குடிச்சிருந்தீங்கன்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து திருமண நாட்கள்லாம் கூட எங்கள் ஊர் சைட்லலாம் கல்யாணத்துக்கு பொண்ணு அழைப்பும்போது ஒரு புது பானையில் இந்த மாதிரி பானகம், இன்னொரு பானையில் நீர்மோர் 2 வச்சு தான் தாம்பூலம் மாதிரி மாற்றுவாங்க. தாம்பூலம் மாற்றிட்டு 2 சம்மந்திங்க மனசார நல்லா குளுன்னு இருக்கணும், வயிறும் குளிர்ந்து போகணுன்னு சுற்றி இருக்கிற பங்காளிங்க எல்லாரும் இந்த பானகமும் நீர்மோரும் குடிச்சிட்டு தான் பெண்ணையே அழைச்சிட்டு வருவாங்க. அதை கல்யாண மண்டபத்துக்கோ இல்லை மணமகன் இல்லத்துக்கோ கல்யாண பந்தலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. எல்லாம் கரைச்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் கல்யாண வீட்டுங்களில் இந்த மாதிரி ஒரு நீர்மோர் பானகம் 2 பானையில் போட்டு எடுத்துன்னு வந்து தாம்பூலம் மாற்றுவாங்க. தாம்பூலம் மாற்றிட்டு சபையில் உள்ள எல்லாருக்கும் இதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். 100 கிராம் வெல்லத்துக்கு இது வந்து 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இந்த பானை வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எலுமிச்சை பழம் பாதி ஊற்றிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெல்லம், இந்த எலுமிச்சை பழம் சாறு இது 2ம் நல்லா குளுமையாக இருக்கும். நம்ம வயிற்றுக்கு போச்சுன்னா நல்லா குளுன்னு இருக்கும். அடுத்து சுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கணும். இந்த வெல்லம், லெமனு, சுக்கு, ஏலக்காய் இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மணமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இதில் ஐஸ்லாம் போடக்கூடாது. மண் பாத்திரத்தில் இருந்தால அப்படியே குடிக்கலாம். அதான் இந்த மண்ணோட தன்மை. ஐஸ் கியூப் போடக்கூடாது இதில். அவ்வளோதான். இந்த வெயிலுக்கு 2 குளிர்பானம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு அடிக்கடிக்கு குடித்தாதான் உடம்ப குளிமையாக வச்சுக்க முடியும். நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. பானகம் இது வந்து ஒரு ஊர் வழக்கப்படி மாறும். பானகம்னு ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க, சில ஊரில் பானகரம்னு சொல்லுவாங்க. நம்ம லெமன் போட்டோம் இல்லையா, ஒரு சில ஊரில் இதை கொஞ்சம் புளி கூட சேர்ப்பாங்க. அவங்கவுங்க ஊர் வழக்கப்படி இது. உங்கள் ஊர் வழக்கப்படி எது சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்து நீங்களே இதை குடித்து உடம்ப குளுமையாக வச்சுக்கிங்க.
ரெண்டும் அடிக்கடி வீட்டில் செய்கிறது தான். நம்ம இதில் நம்ம கேஸ் ஸ்டவ்வோ எலக்ட்ரானிக் இதுவோ ஒரு பொருள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, ஐஸ் க்யூப் போடல, பாரம்பரிய முறையில் செஞ்சது தான். இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு உடம்ப நல்லா குளுமையாக வச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.